உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத்துடைய ஊபியில் விஜ்னூரில் ஒரு நாய்க்கு நோய் வந்துருச்சுங்க. அது என்ன அது அந்த மகாவிஷ்ணு கோவிலில் ஒரு சாமி சிலையை சுற்றி சுற்றி வருது. இது வயசாகிடுச்சுன்னா, நாய்களுக்கு வயசாகிடுச்சுனாக்க அதுங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய்களில் இது ஒன்று. அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த இடத்த ஏதாவது ஒரு இடத்த எய்ம் வச்சு அதை அப்படியே சுற்றி சுற்றி வரும், ரவுண்ட் அடிக்கும். அதுக்கு கொண்டு போய் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதாவது விலங்குகள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்க அது சரியாயிடும். ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் ஊப்பி இல்லை, அங்கே சிந்திக்கிறதுக்கு தான் ஆட்களே கிடையாது. என்ன ஆயிடுச்சு, இது கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய பக்தியினால தான் அது அந்த நாய் சுற்றி சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை பூஜை பண்ண எல்லாம் ஆரம்பித்தாச்சு. மக்கள் எல்லாம் ஒரே கும்பலாக நின்றுக்கிட்டு அந்த नाये एक कुत्ता हनुमान जी की मूर्ति के चक्कर काटने लगता है और उसका इलाज कराने के बजाय कुछ लोग उल्टा उस कुत्ते की पूजा करना शुरू कर देते हैं। ये हमारे यूपी के बिजनौर का वायरल वीडियो है। लोग बोल रहे हैं कि भैया देवता आ गए हैं, कुछ अलौकिक हो गया है, और इस चमत्कार को देखने के लिए वहां पर भीड़ भीड़ सब इकट्ठी हो गई। पर उसी भगवान ने इन सबको बुद्धि भी दी है। ये चाहते तो एक बार गूगल को ओपन करके चेक कर लेते कि कई जानवर जब बूढ़े हो जाते हैं तो उनको एक न्यूरोलॉजिकल बीमारी हो जाती है, जिसमें जानवरों को डायरेक्शन का पता नहीं चलता और वो एक ही डायरेक्शन में बार बार घूमते रहते हैं। ये एक बीमारी है, इसका इलाज होता है। पर नहीं, यहाँ पर कुत्ते की बीमारी का भी धंधा बना दिया जाता है। उसका इलाज करवाने के बजाय उसकी पूजा हो रही है। मतलब कि वो बेचारा कुत्ता सफर कर रहा है, उसे हेल्प की जरूरत है, पर लोग वहां पर खड़े होकर चमत्कार देख रहे हैं और फोटो खिंचवा रहे हैं। चाइना रोबोट बना रहा है, अमेरिका एआई बना रहा है, और इंडिया में साइंटिफिक टेम्पर बढ़ाने के बजाय बीमारी को भक्ति बना दिया जाता है। और हमारे देश के बाबा लोग डिफेंडर में, पोर्शे में घूम रहे हैं और भक्तों को बोल रहे हैं कि भैया तुम गौमूत्र पियो, कैंसर का इलाज होगा, गोबर के बीज खाओ, उससे बच्चे हो जाएंगे। भाई कहाँ ले जा रहे हैं हम देश को? அதான் அந்த ஆள் சொல்கிறாப்புல, சீனாக்காரன் பெரிய பெரிய ராக்கெட்டு செய்கிறான், அதாவது சயின்டிஃபிக்கில் மேலே போயிட்டுருக்கிறான். நம்ம பக்கத்து நாடு, நாம் என்ன பண்ணுறோம், சாணியை கரைச்சி சாப்பிட்றதும் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறதும், பாபாக்கள் வரிசையாக பெரும் பாபாக்கள் வரிசையாக உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமான இது ஒரு பிஸ்னஸாக போயிடுச்சு. இந்தியாவில் மக்களை மடையர்களாக்குறாங்க, இந்துக்களை சிந்திக்க விடுறதில்ல. மந்திர் பள்ளியாசில் போய் அடிக்க சொல்கிறாங்க, பள்ளியாசில் போய் முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரத்தை உண்டு பண்ண சொல்கிறாங்கல்ல ஒழிஞ்சு, படிப்புக்கு அவனுக்கெல்லாம் ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கணும் அந்த எண்ணங்களே இல்லை. ஹிந்து மதம் கத்திரமேன்னு சொல்கிறாங்களே, இதுதான் கத்திரா, இதுதான் அந்த டேஞ்சர். இந்து மதத்துக்கு டேஞ்சருங்கிறது இதுதான். ஆனால் சிந்திக்கிற மக்கள் இருந்தால் இது மாதிரி இந்த யூடியூபர் மாதிரி சிந்தித்து அதுக்கு வழியை காணுவாங்க. அப்படி சிந்திக்காதவங்க இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை.